ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது சோமவார அமாவாசை, அமாசோம பிரதட்சணம். பொதுவாக அமாவாசையும் திங்கட்கிழமையும் இணைந்து வருவதைத்தான் நாம் சோமவார அமாவாசை என்று சொல்கிறோம். அன்றைய தினத்தில் இந்த திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருகிறது ரொம்ப சிறப்பு. இது வருடத்துக்கு ஒரு முறை வரும், இல்லை 2 முறை வரும், இல்லை வரவே வராது. அதனால் நாம் பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கிற ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் நாம் செய்கின்ற பூஜா காரியங்கள், தான தர்மங்கள், தர்ப்பணங்கள், படையல்களுக்கு அளப்பரிய பலன்கள் உண்டு என்பது பெரியோர்களுடைய வாக்கு. அதிலும் குறிப்பாக நீர்நிலைகளில், அதாவது ஆறு, குளம், கடற்கரை, முக்கடல் சங்கமிக்கிற இடம், அந்த மாதிரி இடங்களில் இதை செய்வது பன்மடங்கு பலன் தரும். பெண்கள் அந்த நாளில் ஒரு 1008 முறை அல்லது 108 இந்த மாதிரி எண்ணிக்கையில் அரச மரத்தை வலம் வருவது எண்ணிலடங்கா பலன்களை தரவல்லது. அரச மரத்துக்கு கீழே உள்ள விநாயகர், நாகர், சிவ வழிபாடுகள் சிறப்பான பலன்களை தரும். மாங்கல்ய பலம் கூடும், திருமண பிராப்தி தரும், நாகதோஷங்களை நிவர்த்தி தரும். இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். சரி, இந்த அமாவாசையும் திங்கட்கிழமையும் வருஷத்துக்கு எப்பயோ தான் வரும். அதை நாம் குறித்து வைத்து கொள்ளணும். இந்த முறை 30/12/2024 திங்கட்கிழமை அன்று மார்கழி மாதமும் இணைந்து வருவது ஒரு அதி அற்புதமான நமக்கு கிடைத்த ஒரு நன்னாள் ஆகும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிவ வைணவ ஆலயங்களில் நடைபெறுகிற தனுர் மாத பூஜை, அதாவது மார்கழி மாத பூஜையோடு இணைத்து இந்த வழிபாடையும் நாம் செய்கிறது அற்புத பலன்கள் வர்ஷிக்கக்கூடியது. அபிஷேகங்கள், ஆராதனைகள் எது வேணாலும் செய்யலாம். முடியாதவர்கள் உழவார திருப்பணியோ இல்லை போய் கலந்துக்கலாம், தப்பு கிடையாது. இந்த அமாசோம பிரதட்சணம் பற்றி அன்றும் இன்றும் எப்போவுமே நிறைய பெரியவங்க, குருமார்கள் இவங்கெல்லாம் இதை எடுத்து சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. சரி, இந்த பூஜையெல்லாம் நாம் எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன பலன் அப்படி கொஞ்சம் பார்க்கலாங்க. அதிகாலை ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இந்த வலம் வர்றது, அரசமர வலம் சிறப்பான பலன்களை தரும். குறிப்பாக நீர்நிலைக்கு அருகே இருந்தால் ஈர உடையுடன் பூஜை செய்கிறது, இந்த பிரதட்சணம் செய்கிறது விசேஷம். எல்லா பூஜைக்குமே ஈர உடையோடு செய்ய மாட்டாங்க. ஒரு சில பூஜை தான் அந்த வகையில் இது ஈர உடையுடன் அரச மரத்தை வலம் வர்றது சிறப்பு. அங்கே அருகில் இருக்கிற அந்த நாகருக்கோ, விநாயகருக்கோ, சிவபெருமானோ, சிவலிங்கம் கூட இருக்கும். அங்கே அதற்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் நீர் ஊட்டுறது, இல்லை பால் ஊற்றி ஒரு அபிஷேகம் மாதிரி செஞ்சு ஒரு வெற்றிலை பாக்கு, பழம் வைத்து ஒரு சின்ன வஸ்திரம் போட்டு உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்துட்டு மங்கள பொருட்கள் தானம் செய்யணும். குறிப்பாக வெத்தலைப்பாக்கு கூட சேர்ந்து மஞ்சள் குங்குமம் சரடு வைத்து தானம் செய்கிறது சிறப்பு. ஒரு அன்னதானம் நிறைவாக செய்யலாம். ஏதானும் உணவு பொட்டலங்கள் எதுவுமே எங்களால் முடியாதுமான்னு சொல்கிறவங்க கற்கண்டு வைத்து கூட பூஜிக்கலாம், தப்பே கிடையாது. பக்தி தான் முக்கியம். இதை ஒட்டிய ஒரு ஆன்மீக நிகழ்வு கொஞ்சம் பார்க்கலாங்க. கோயில்கள் நிறைந்த ஊர் காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் தேவசுவாமி தனவதி என்கின்ற ஒரு அற்புதமான தம்பதியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு விஷ்ணுவாசன், குணவதி என்கின்ற குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த குணவதி என்கின்ற தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு நல்ல வசதியான வரன் ஏற்பாடு பண்ணி திருப்பண ஏற்பாடுகள்லாம் தடபுடலாக ரொம்ப விமரிசையாக நடக்கிறது. ஒரு 3 நாட்களுக்கு முன், திருமணத்துக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன் ஒரு சாது பிக்ஷை எடுக்க வருகிறார். அவர் தினமுமே அந்த ஊரில் வந்து எல்லார்ட்டையும் பிக்ஷை எடுத்து எல்லாரையும் தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி பொதுவாக வாழ்த்திட்டு பிக்ஷை எடுத்துகிட்டு போயிடுவார். ஆனால் அன்றைக்கி அந்த குணவதி ஆகிய அந்த மணப்பெண் போய் தானம் தருகிறாள் அந்த சாதுக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தர்மவதி பவ அப்படின்னு வாழ்த்துறாங்க. இந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, கிடுகிடுன்னு ஓடிட்டாங்க. சுவாமி எப்போவுமே எல்லாரையுமே தீர்க்க சுமங்கலி பவன்னு வாழ்த்துவீங்களே, நான் 2 நாள் 3 நாள் என் குழந்தைக்கு கல்யாணம் ஆக போகுது, தர்மவதி பவன்னு சொல்கிறீங்களே என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. ரொம்ப சுருக்கமாக இந்த கதையை சொல்கிறேங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா கல்யாணம்லாம் நல்லா நடக்கும், சப்தபதியெல்லாம் நடக்கும், நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன கண்டம் இருக்குது, உயிர் பிரிய நேரிடும்னும் போது தூக்கி வாரி போடுது பக்கத்தில் இருந்த அந்த தந்தையாகிய தேவசுவாமிக்கும் விஷ்ணுவாசன் அண்ணன் இல்லையா, 2 பேரும் அதிர்ந்து தடன்னு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து எல்லாம் ரொம்ப அழுது ஏதானும் வழி சொல்லுங்க, பிராயச்சித்தம் சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணியாச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது, சரி கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் சிம்மத்வீபம் அப்படின்ற ஒரு தீவு உள்ளது. அங்கே சோமா அப்படின்ற ஒரு வயதான பழுத்த சுமங்கலி இருக்கா.
ஒரு சாதாரண மானிட பெண் தான். ஆனால் இந்த பூஜையெல்லாம் நிறைய செஞ்சு அவள் மிகுந்த புண்ணிய சக்தி கொண்டவராக இருக்கிறாங்க. ரொம்ப வரம் தரும் ஒரு அற்புதமான சாதாரண மானுட பெண் தான். அந்த மாதிரி யாரோ கந்தர்வரோ தேவ கன்னியோ அப்படியெல்லாம் கிடையாது. சாதாரண பெண் அவர்கள் முன்னிலையில் நீங்கள் இந்த திருமணத்தை நடத்துனீங்கன்னா அனைத்தும் சுபமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே அனைவரும் சிம்ம தீபம் ஏகி அவர்கள் இல்லம் அடைகிறார்கள். யார்? அந்த சோமான்ற அம்மா இருக்காங்க இல்லையா, கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. அந்த அம்மா அங்கே இல்லை. எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோன்னா அருகில் ஒரு பெருமாள் கோயில் ஆலயத்தில் அரச விருட்சத்தை வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த அம்மா. உடனே போய் தண்டகாருண்யமாக எல்லாம் சாஷ்டாங்கமாக அப்படியே குடும்ப சகிதமாக போய் காலில் விழுந்துடுறாங்க. தொப்பக்கடின்னு விழுந்துட்டு, அம்மா இது மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி நடந்ததெல்லாம் சொல்லி இந்த திருமணத்தை எப்படியாவது நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி முற்படுறாங்க. சரின்னு அந்த அம்மாவும் மனசு இறங்கி ஒத்துக்கொண்டு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடத்தி தீர்க்க சுமங்கலியாக அந்த பெண் வாழ்ந்த கதை இன்றளவும் உண்டு. பொதுவாக அரச மரத்தில் பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளின் சொரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடியில் பிரம்மாவும் நடுவில் விஷ்ணு பகவானும் உச்சியில் சிவபெருமானும் இருப்பதாக ஐதீகம். அதற்கு ஒரு ஸ்லோகமும் உண்டு. மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருட்ச ராஜாயத்தே நமஹ. இதே ஒரு 108 முறை நாம் மரத்தை சுத்தம் போது சொல்லலாம். இல்லை பஞ்சாட்சரம் சிவநாமம் சொல்லலாம். இல்லை அஷ்டாட்சரம் நாராயண மந்திரம் சொல்லலாம். இல்லையா சர்வமங்கல மாங்கல்யே அது மாதிரி சொல்லியும் நாம் அந்த 108 முறை சுற்றுறது செய்யலாம். இதெல்லாம் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முறை இந்த மாதிரி நீங்கள் அரச வலம் வந்தீங்க அப்படின்னா இஷ்டசித்தி காரியம் நிறைவேறும். ஒரு 5 முறை வலம் வந்தீங்கன்னா வெற்றி கிட்டும். 9 முறை வலம் வந்தாங்கன்னாக்கா புத்திரபாகியம் கிட்டும். 11 முறை வலம் வருவது சகலபாகியமும் கிட்டும். 108 முறை சுற்றிட்டீங்கன்னா அஸ்வமேதையாக பலன் கிட்டும். இவை அனைத்தும் சாதாரண நாளுக்கு உண்டான பலன். அதே நாம் இந்த சோமவார அமாவாசை அன்னைக்கு போனோம்னா அந்த பலன்கள் எண்ணில் அடங்காது என்பது சித்தர்கள் வாக்கு, அடியேன் வாக்கு அல்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு நாம் இந்த மாதிரி அரச மரத்தை வலம் வர்றோம் அப்படின்னா சகல சௌபாகியம் கிட்டும். செவ்வாய்க்கிழமை காரிய சித்தி பதவி உயர்வு கிட்டும். புதன்கிழமை அன்னைக்கு பண்ணால் வியாபாரம் லாபம் பெருகும். வியாழக்கிழமை கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சுற்றினா கடன் தீரும். சனிக்கிழமை அன்னைக்கு போய் சுற்றினோம்னா நோய் தீரும். ஞாயிற்றுக்கிழமை குடும்ப பிரச்சனை தீரும். குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கும். இதையொட்டி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கங்க. நிறைய ஓசோன் வருது, பிராணவாயு கிட்டும், இந்த ஆண் பெண்ணுடைய மலட்டுத்தன்மைகள்லாம் நீங்கும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த இலையினுடைய நுனியில் ஒரு சின்ன தண்ணி மாதிரி வரும். அதே மாதிரி அந்த காற்றில் வந்து அந்த மரத்தில் இருந்து அந்த விதைகளுடைய துகள்லாம் வரும். இதெல்லாம் நாம் சுத்த மூச்சு வாங்குவோம், நம்ம அழகாக அதை சுவாசிப்போம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்குது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் நமக்கு குழந்தை வேணும்னா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, குழந்தை வேணும்னா அரச மரத்தை சுற்றி அடிவயத்தை தொட்டு பார்த்துட்டா உடனே குழந்தை வந்துருமான்னு. அது மாதிரி நம்ம அடிக்கடி இதை செஞ்சாக்கா நல்லது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயம். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் நமக்கு இந்த வருடம் 30ஆம் தேதி அன்னைக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்பை கட்டாயம் எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.